படம் 2015ல் ஆரம்பிக்குது. ஒரு கல்ட்டு கும்பல் ஒரு சடங்கு ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. கிறிஸ்டியானிட்டிய ஃபாலோ பண்றவங்கலயே இவனுங்க தனியா ஒரு குரூப்பு. மத்தவங்கள விட இவனுங்க பண்ற சடங்கும், இவனுங்க கடவுள கும்பிடுற ஒரு சில வழிமுறையும் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும். உயிரோட இருக்கிற மனுஷங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்க சர்ச்சுக்கு போய் பாவ மன்னிப்பு கேட்டு அந்த பாவத்தை போக்கிக்குவாங்க இல்லையா? ஆனா இறந்து போன ஆவிங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? சர்ச்சுக்கு வந்து பாவ மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது இல்லையா? அதனால அவங்களுக்கு உதவி பண்ற வகையில உயிரோட இருக்கிற பொண்ணுங்களை இவனுங்க பயன்படுத்திக்கிறானுங்க. ஒரு சில மந்திரம்லாம் சொல்லி அந்த பொண்ணை அப்படியே தண்ணியில முக்கும்போது அந்த ஆவியோட பேரை சொல்றானுங்க. இப்படி சொல்லும்போது இந்த ஆவியோட பாவமெல்லாம் கழிஞ்சு இந்த பொண்ணோட உடம்ப பயன்படுத்தி அவங்க சொர்க்கத்துக்கு போறதா இவனுங்க நம்பிக்கிட்டு இருக்கானுங்க. அப்பதான் ஒரு லேடி ஒருத்தவங்க உள்ள வர்றாங்க. வந்ததையுமே கையில ஒரு பேப்பர் எடுத்து அங்க இருந்த ஃபாதர் ஒருத்தவங்கள்ட்ட கொடுத்து இந்த பேரை வாசிங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை பார்த்த உடனேமே அந்த ஃபாதரோட மூஞ்சியே மாறி போயிருது. தெரிஞ்சுதான் சொல்றீங்களா, இந்த பேரை தான் வாசிக்கணுமா அப்படின்னு கேட்கிறாரு. இருக்கிற எல்லார்கிட்டயுமே பர்மிஷன் வாங்கிட்டேன், இந்த பேரை தான் சொல்லணும், சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது அவரும் லரு அப்படின்னு ஒரு பேரை சொல்றாரு. சொன்ன உடனேமே அங்க இருந்த விளக்கு எல்லாமே அணைஞ்சு போயிருது. அந்த பொண்ணை ஏதோ ஒண்ணு அந்த தண்ணிக்குள்ள புடிச்சு இழுக்குது. அப்பதான் அவ அந்த தண்ணிக்குள்ள இருந்து பார்க்கும்போது வெளியில ஒரு பொண்ணு நின்று அவளோட வாய்க்குள்ள கை விடுற மாதிரி தெரியுது. அப்படியே கட் பண்றானுங்க, படத்தோட பேரையும் போடுறானுங்க. அங்க இருந்து அப்படியே ஒரு 10 வருஷம் கழிச்சு என்ன நடக்குது அப்படிங்கறத காட்டுறானுங்க. அந்த பொண்ணு அந்த சர்ச்சை விட்டுட்டு இப்போ ஒரு சிட்டில வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கா. இவளோட பேரு எல்லிஸ். அதுக்கப்புறமா இவளோட பாய் ஃப்ரெண்டும் இவ கூட தான் இருக்கான். ஆக்சுவலா இவ ஒரு பெயிண்டர். என்ன வரைஞ்சிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு அண்டர் கிரவுண்ட் டோரை தான் வரைஞ்சிட்டு இருக்கா. இவளுக்கு கடைசி 10 வருஷத்துல என்ன நடந்துச்சு அப்படிங்கறதுல ஒரு சில விஷயங்கள்ல ஞாபகம் இல்ல, மறந்து போயிருந்திருக்கா. குறிப்பா அந்த சர்ச்சில் இவ படிச்சுக்கிட்டு இருந்தபோது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதுல ஒரு சில விஷயங்கள் அவளுக்கு தெளிவாகவே இல்லை. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா அந்த சர்ச்சில் இருந்தவங்களோட பேர், அவங்களோட முகம், இதெல்லாம் அவளுக்கு எவ்வளோ யோசிச்சாலும் ஞாபகமே வர மாட்டேங்குது. அதுக்கப்புறமா அவனோட பாய் ஃப்ரெண்டும் நான் வேலைக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பி போகிறான். வந்து பார்க்கும்போது கார்டனில் உட்காந்துட்டு ஒரு பைத்தியக்காரி மாதிரி அந்த கார்டனில் இருந்த எல்லாத்தையுமே போட்டு தோண்டிகிட்டு இருந்திருக்கா. அந்த குழியில் எதையோ போட்டு புதைச்சு வச்சிருந்திருக்கானுங்க. பார்க்கறதுக்கு ஒரு பாம்பு மாதிரி இருக்கு. அதோட எலும்பு அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கா. அவன் பக்கத்தில் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது தான் சுய நினைவுக்கே வரா. அதுக்கப்புறம் தான் இங்கே என்ன நடந்திருக்குது அப்படிங்கிறதே பார்க்குறா. நான் எதையும் பண்ணல, நான் எதையும் தோண்டல, எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல அப்படின்னு ஒரு மாதிரி பைத்தியக்காரி மாதிரி வளரிட்டு இருக்கா. அங்கிருந்து கட் பண்ணோம் அப்படின்னா ஒரு சைக்காட்ரிஸ்டா பார்க்க வந்திருக்கா. ஏற்கனவே சொன்ன மாதிரி இவளுக்கு ஞாபக மறதி பிரச்சனை இருக்குது. அதோட அடிக்கடி இவளோட கண்ட்ரோல் இல்லாம இப்ப தோண்டிட்டு இருந்த மாதிரி ஒரு சில விஷயங்களும் நடக்குது அப்படின்னு சொல்றா. இதே மாதிரி தான் ஏற்கனவே இவளோட கராஜ்ல பக்கத்து வீட்டுக்காரங்களோட நாயை அப்படியே கொன்னு பிச்சு போட்டு வச்சிருந்திருக்கா. நம்ம டாக்டரும் இதெல்லாத்தையும் கேட்டுட்டு போக போக உன்னோட கண்டிஷன் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு, நீ ஹாஸ்பிட்டல்ல வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது தான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இவளுக்கு அதெல்லாம் பிடிக்கல. ஹாஸ்பிட்டல்ல என்னால வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அப்படின்னா இதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. அந்த சர்ச்சில் தான் உனக்கு ஏதோ ஒன்று நடந்திருக்கு. அந்த ஞாபகங்கள்ல இருந்து உன்னை காப்பாத்துறதுக்காக தான் உன்னோட மைண்டு அந்த ஞாபகங்களை அப்படியே போட்டு புதைச்சு வச்சிருக்கு. நீ திருப்பி அந்த இடத்துக்கு போன அப்படின்னா ஒரு வேளை இது சரியாகலாம் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல ஹீலிங் தெரப்பி அப்படின்னு ஒன்று பண்றானுங்க. அவங்களையுமே நான் கான்டாக்ட் பண்ணேன், நீ அங்க போன அப்படின்னா அவங்க உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா வீட்டில் தான் காட்டுறானுங்க. அவனோட பாய் ஃப்ரெண்டுமே திருப்பி நீ அந்த சர்ச்சுக்கு போறது சரிப்பட்டு வராது அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். அன்னைக்கு நைட்டு அவன் தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்க பக்கத்துல நம்ம ஹீரோயினை காணோம். இவனும் எங்க இருந்து சத்தம் கேட்டதோ அந்த வழியா அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கான். அப்பதான் அந்த ரூம்குள்ள போய் பார்க்கும்போது பொருள் எல்லாம் கலைஞ்சு போய் கிடக்குது. நம்ம ஹீரோயின் அப்படியே கையில ரத்தம் சொட்ட நின்னுகிட்டு இருக்கா. என்ன நடந்திருக்குது அப்படின்னா அந்த தரையை அப்படியே கையை வச்சு தோண்டி இருந்திருக்கா. மறுபடியும் இவன் நம்ம ஹீரோயினோட பேரை சொல்லும் போதுதான் சுயநினைவுக்கு வரா. என்ன நடக்குது அப்படிங்கிறதே கவனிக்கிறா. அவளோட கையில இருந்த ரத்தத்தை எல்லாம் பார்த்துட்டு கண்டிப்பா நம்ம போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறானுங்க. அடுத்த நாள் காலையில அந்த ஊருக்கு அப்படியே கிளம்பி போறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. கூடவே அவளோட ஃப்ரெண்டு குவென் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணையும் கூட்டிட்டு போறானுங்க. இந்த பக்கம் சர்ச்சில் நம்ம டாக்டர் ஒருத்தவங்களை கான்டாக்ட் பண்ண அப்படின்னு சொன்னார் இல்லையா, இவரோட பேரு ஹைரம். இவரோட அம்மாவும் அந்த சர்ச்சில் ஒரு ஆள் தான். அவங்களோட பேரு ஆல்மா. நம்ம ஹீரோயினுக்கு தானே இவங்க எல்லாத்தையுமே மறந்து போயிருக்கு. ஆனா இவனுங்களுக்கு நம்ம ஹீரோயினை நல்லாவே ஞாபகம் இருக்கு. அந்த ஹைரம் அவங்க அம்மா கிட்ட போய் இந்த மாதிரி எல்லிஸ் ட்ரீட்மெண்ட்காக இங்க வர்றா அப்படின்னு சொல்லும்போது அவங்களோட முகமே மாறி போயிருது. அப்படியே ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, நம்ம ஹைரமையுமே திட்ட ஆரம்பிக்கிறாங்க. யாரை கேட்டு இந்த வேலையெல்லாம் நீ செஞ்சுக்கிட்டு இருக்க, முதல்ல அந்த பொண்ணை இங்க இருந்து கிளம்பி போக சொல்லு, அவங்கள வர வேணான்னு சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. இவருமே நம்ம எல்லிஸுக்கு தான் பிரச்சனை, அவளுக்கு நம்ம உதவி தேவைப்படுது, நம்ம கண்டிப்பா அவளுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை பத்தி ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வராரு. ஆனா இவங்க உடனே அதை தடுக்கிறாங்க. அதை பத்தி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேல இந்த வேலையை செய்யணும் அப்படின்னா நான் கண்டிப்பா அதுல வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம பசங்க எல்லாம் அந்த சர்ச்சுக்கு வந்து சேர்ந்துடுறானுங்க. நம்ம ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்டும் அந்த சர்ச்சுக்குள்ள போய் அதெல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு அவளோட பழைய கதை எதெல்லாம் ஞாபகம் இருக்கோ அதெல்லாம் அவளோட ஃப்ரெண்டுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்பதான் அங்க ஒரு ரூம் ஒன்று பூட்டி இருக்கிறத கவனிக்கிறா. அந்த ரூம்குள்ள போய் பார்க்கும்போது தான் இவளோட பேருக்கு பக்கத்துல கிளாரா அப்படின்னு ஒரு பேர் எழுதி ஹார்டின் போட்டிருக்குது. அப்போ ஒருவேளை இவளோட பாஸ்ட்ல ஒரு பொண்ணை இவ லவ் பண்ணி இருந்திருக்கலாம் போல.
அதுக்கப்புறமா அங்கே மேலே இருந்த ஒரு ஷெல்ஃபில் ஒரு பாக்ஸ் ஒன்று இவளுக்கு கிடைக்குது. அந்த பாக்ஸுக்குள்ளே பார்க்கும்போது தான் இவளும் இன்னொரு பொண்ணும் நிற்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒன்று இவளுக்கு கிடைக்குது. இந்த பொண்ணோட பேர் தான் கிளாரா போல. அதுக்கப்புறமா அங்கேருந்து கட் பண்ணி நம்ம ஹைரமை தான் காட்டுறாங்க. அவரு அவரோட வீட்டில் இருந்து இந்த சர்ச்சுக்கு வர்றதுக்காக கார் எடுத்துகிட்டு கிளம்புறாரு. பக்கத்துலேயே நம்ம ஆல்மாவும் வந்து உட்காந்துக்கிறாங்க. இந்த வேலையை செய்ய போகிற அப்படின்னு முடிவாயிருச்சுன்னா அதை சரியாக செய்யணும், அதுக்கு கண்டிப்பாக நான் கூட வந்தால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு வழியாக நம்ம ஹைரமுக்கும் சந்தோஷம் தான், கூட இவங்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக அவனுங்க அந்த சர்ச்சுக்கு வந்ததையுமே நம்ம ஹீரோயினை ரொம்பவே பழக்கப்பட்ட மாதிரி பேசுகிறானுங்க. ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு இதெல்லாம் ரொம்ப புதுசாக இருக்குது, யார் நீங்கள் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறா. அப்போ தான் இவனுங்களும் புரிஞ்சுக்கிறானுங்க அவளுக்கு பழசெல்லாம் எதுவும் ஞாபகம் இல்லை போல அப்படின்னு. அதுக்கப்புறமா அந்த சர்ச்சுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு சடங்கெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. டத்தூரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செடியோட ஒரு வேர்ல இருந்து ஒரு கசாயம் மாதிரி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காரு இருந்தாலும். இந்த செடி ஆல்ரெடி நம்ம லியோ படத்தையெல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா, அதில் கொஞ்சம் இந்த போதைத்தன்மையெல்லாம் இருக்கும். ஸோ இவங்களோட சடங்கு முறையே இந்த மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிறத அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. நீங்கள் இதை குடிக்கும்போது உங்களோட மைண்டு ஒரு ஃப்ரீ ஸ்டேட்டுக்கு போயிடும். உங்களோட மூளையில் புதஞ்சு கிடக்கிற உங்களோட பழைய ஞாபகங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரும். அது மட்டும் கிடையாது, ஒரு சில ஹையர் பவரோட உங்களால் கான்டாக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அந்த கடவுள் ஆவிங்களோட எல்லாம் உங்களால கான்டாக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்படிதான் நம்ம ஹீரோயின் அதை குடிக்கும்போது அவளோட பாய் ஃப்ரெண்டுமே நானும் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து குடிக்கிறான். இந்த இடத்துல அவளுக்கு அதை கொடுக்கறதுக்கு முன்னாடி கூட நம்ம ஹைரம் அவளோட பாஸ்ட்டை பத்தி ஏதோ பேசுறாரு. நீ வாழ்ந்துட்டு இருந்த அந்த பில்டிங்க்கு 2 பில்டிங் பக்கத்துல தான் நானும் வாழ்ந்துகிட்டு இருந்தேன், உனக்கு ஞாபகமே இல்லையா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறாரு. ஆனா இங்கேயுமே நம்ம ஆல்மா அதை கட் பண்ணிட்டு அடுத்த வேலையை பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஆளுக்கும் அந்த பொண்ணுக்கும் ஏதோ ஒரு பழைய பாஸ்ட் ஒன்று இருக்குது, அதை சொல்ல விடாம அவங்க தடுத்துக்கிட்டே இருக்காங்க. அந்த கசாயத்தை உனக்கு குடிச்சதுமே அப்படியே போதை ஏற ஆரம்பிக்குது. நம்ம ரியாலிட்டியில இருந்து அவனுங்க வேற ஒரு ரியாலிட்டிக்கு போற மாதிரி அப்படியே ஃபீல் பண்றானுங்க. அந்த பாய் ஃப்ரெண்டு அப்படியே ஒரு மாதிரி கில்ட் ஆகி நான் ஒரு ஃப்ராடு அப்படின்னு சொல்லிட்டு உளர ஆரம்பிக்கிறான். ஸோ இவன் என்ன தப்பு பண்ணா அப்படிங்கிறதும் தெரியல, அது போக போக காட்டுவானுங்களா இருக்கும். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் அப்படியே எந்திரிச்சு அப்படியே பின்னாடி நடக்க ஆரம்பிக்கிறான். அப்படியே அவன் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது பூவெல்லாம் அவன் மேல விழுகிற மாதிரி தெரியுது. திடீர்னு அந்த கிளாரா அப்படிங்கிற ஒரு பொண்ணை பத்தி அப்படியே காட்ட ஆரம்பிக்கிறானுங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தது மாதிரி இவங்க 2 பேருமே ஒரு ரிலேஷன்ஷிப்ல தான் இருந்திருக்காங்க. திடீர்னு அந்த பொண்ணு நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு அவ வந்துகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றா. நம்ம ஹீரோயினும் யாரு அப்படின்னு கேட்கும்போது அவளே உனக்கு அதை காட்டுவா அப்படின்னு சொல்றா. டப்புன்னு அங்கிருந்து அப்படியே கட் பண்ண பிரசன்ட்ல நம்ம ஹீரோயின் கீழே விழுந்து துடிச்சுக்கிட்டு இருக்கா. அவளோட வாயில இருந்து அப்படியே ரத்தமெல்லாம் சிந்த ஆரம்பிக்குது. நம்ம ஹைரம்க்கு என்ன பண்றதுனே தெரியல, இதை எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டுமே இதை பார்த்து பயப்பட ஆரம்பிக்கிறா. என்ன நடக்குது, தயவு செஞ்சு அவளை காப்பாத்துங்க, ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்றா. இந்த இடத்துல நம்ம ஆல்மா தான் வந்து அவளை அப்படியே இழுத்து போட்டு அந்த தரையில படுக்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவ வாயில இருந்து வந்த அந்த ரத்தத்தையே எடுத்து அவளோட வயிற்றுல எதையோ எழுதுறாங்க. இந்த ஆல்மா ஏதோ ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து தான் வந்திருக்காங்க. ஆனா அவங்க எதிர்பார்த்ததை விட ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களோட பிஹேவியர்லாம் இருக்குது. ஸோ நிலைமை இன்னும் சீரியஸ் ஆகிட்டு இருக்க அவங்களோட முடியை பிச்சு அந்த ரத்தத்துல வச்சு அப்படியே அதை நசுக்குறாங்க. இவங்க இப்படி பண்ணதுமே அங்க இருந்த விளக்கெல்லாம் அப்படியே எரிய ஆரம்பிக்குது. நம்ம ஹைரமை பார்த்து இதை நம்ம கண்டிப்பா வெளியே எடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. என்னடா அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோயினோட வாய்க்குள்ள கையை விட்டு அப்படியே பெருசா ஒரு பெரிய சைஸ் பேராசைட் மாதிரி ஒன்று அப்படியே வெளியே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த நம்ம வெண்ணு அப்படியே அரண்டு போயிடுறா. என்னடா இது கருமா, அவரோட வாயில இருந்து என்னத்தர எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எடுக்கிறதுக்கு முன்னாடி இவ சாக்கானாலா, ஆனா அதை எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம ஆல்மா சாக்காகிறாங்க. அதை அப்படியே தூக்கி வீச கீழே போய் அப்படியே விழுகுது. இப்பதான் நம்ம ஹீரோயினே கொஞ்சம் நார்மல் ஆகிறா. எந்திரிச்சு அதை அப்படியே பார்க்க அதுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு விஷயம் இவளையே முறைச்சு பார்க்குற மாதிரி அவளுக்கு தோணுது. டப்புன்னு அதெல்லாம் காணாம போயிட்டு இவளுக்கும் நார்மலா அங்கே என்ன இருக்குதோ அதுதான் தெரிய ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா சர்ச்சுக்கு வெளியில தான் காட்டுறானுங்க. நம்ம ஆல்மா நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து இதுக்கு மேல உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, ஆனா தயவு செஞ்சு எவ்வளவு சீக்கிரம் இங்கிருந்து கிளம்ப முடியுமா கிளம்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்னிங்கை போட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. கிளம்புறதுக்கு கார்ல ஏறதுக்கு முன்னாடி நம்ம ஹைரம் கிட்ட ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. ஏதோ ஒரு தீய சக்தி வெளியில வந்துருச்சு, இப்போ அந்த பாவத்தையும் சேர்த்து நான் தான் சுமக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு போறாங்க. ஸோ அவளுக்கு பிரச்சனையை தீர்த்து வைக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல ஏதோ கிளப்பி விட்டு இருந்திருக்கானுங்க, என்ன அப்படிங்கிறதும் தெரியல. அதுக்கப்புறம் நம்ம கிளாராவை பற்றி நான் இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன், அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம இங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. ஆனால் நம்ம வெண்ணுக்கு இது சுத்தமாக பிடிக்கல, நம்ம இங்கேருந்து உடனே கிளம்புறதா நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஸோ இவ்வளோ தூரம் வந்துட்டோம், அவள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறத தெரிஞ்சுக்கிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அவளோட பாய் ஃப்ரெண்டு தான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறான். அதுக்கப்புறமா இவனுங்கெல்லாம் உட்காந்து ஜாலியாக எதையோ குடிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அப்போ தான் நம்ம ஹீரோயின் இவளுக்கும் கிளாராவுக்கும் இருந்த ரிலேஷன்ஷிப்பை போட்டு உடச்சிடுறா. இவன் என்னமோ யதார்த்தமாக தான் சொல்லியிருக்கா, ஆனால் அவளோட பாய் ஃப்ரெண்டுக்கு இதை கேட்டதையுமே பிடிக்கல. 2 பேருக்குமே சண்டை நடக்குது. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினை ரொம்பவே அசிங்கமா பேசிடுறான். நம்ம ஹீரோயினுக்கு பயங்கரமா கோவம் வருது. அவனை திட்டிட்டு அந்த காட்டுக்குள்ள ஓட ஆரம்பிக்கிறான். கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறமா தான் ஏற்கனவே இடிஞ்சு போன ஒரு பழைய பாலடைஞ்ச பில்டிங் மாதிரி ஒன்று இருக்குது. அங்க இவளுக்கு மறுபடியும் அந்த கிளாராவோட ஞாபகங்கள்லாம் வர ஆரம்பிக்குது. அவங்க 2 பேரும் ஏற்கனவே இங்க வந்த மாதிரி எல்லாம் அவளுக்கு தோணுது. அந்த கல்லுல எஸ் மாதிரி ஒரு சிம்பிள் ஒன்று இருக்கும். அதை கூட அப்படியே பார்த்துட்டு அந்த கல்லை விளக்க அந்த இடத்துல ஒரு சாவி ஒன்று இவளுக்கு கிடைக்குது. அந்த சாவியை யாருக்கும் தெரியாம எடுத்து வச்சுக்கிறா. அதுக்கப்புறமா இவளை தேடி அந்த பாய் ஃப்ரெண்டு சாரி எல்லாம் சொல்லி ஒரு வழியா அவளை சமாதானப்படுத்திடுறான். இந்த பக்கம் இவனுக்கு 2 பேரும் இப்படி பேசிக்கிட்டு இருக்க
இருக்க அந்த குவென்னு அந்த பக்கமா உட்காந்துக்கிட்டு இருக்கா. அந்த சர்ச்சுக்குள்ள யாரோ போற மாதிரி இவளுக்கு தெரியுது. நம்ம ஹீரோயின் தான் உள்ள போறா அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே பின்னாடியே போறா. உள்ள போய் பார்க்கும்போது தான் அங்க யாருமே இல்லை அப்படின்னு தெரியுது. அதுக்கப்புறமா அந்த ரூம் ஒன்று இருந்துச்சுல்ல, அந்த ரூமோட கதவு அப்படியே மெதுவா திறக்க ஆரம்பிக்குது. இவளும் அந்த ரூம்குள்ள போகும்போது அந்த ஹார்டின்ல இவளோட பேரையும் அந்த கிளாராவோட பேரையும் பாக்குறா. இவ அப்படி பார்த்துக்கிட்டே இருக்க அந்த ரூமோட டோரு லாக் ஆயிருது. என்ன நடக்குது அப்படின்னு ஒண்ணுமே புரியாம அந்த டோரை போட்டு தட்டிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா இருட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கையில அந்த மேட்ச் பாக்ஸ் ஒன்று வச்சிருக்கா. அதை அப்படியே கொளுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ அவளுக்கு பின்னாடி தான் அந்த சூனியக்காரியோட ஆவி நின்றுகிட்டு இருக்கு. ஆனா அவ பார்க்கல, நம்மளுக்கு தெரியுது அது அங்கதான் இருக்குது அப்படின்னு. யாருமே இல்லாத ரூம்குள்ள இருந்து பின்னாடி யாரோ ஒருத்தவங்க இவளோட பேரை சொல்றாங்க. அப்படியே இதை கேட்ட உடனே அவ்வளவுதான் கத்தி அலற ஆரம்பிச்சிடறான். அந்த கதவை போட்டு டப்ப டப்பான்னு அடிக்க ஆரம்பிக்கிறான். இந்த பக்கம் அவனுக்கு 2 பேரும் சமாதானம் ஆயிட்டு அந்த இடத்துக்கு வந்துகிட்டு இருக்கானுங்க. அவ கத்துற சத்தம் கேட்ட உடனே ரூம்குள்ள ஓடி போய் அந்த கதவை திறந்து விடுறானுங்க. உள்ள யாரோ இருக்கிற மாதிரி இருந்துச்சு, என் பேரை சொன்ன மாதிரி எனக்கு கேட்டுச்சு அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா அவனுக்கு 2 பேருமே அதை பெருசா எடுத்துக்கல. அந்த இருட்டுக்குள்ள ஏதாவது உனக்கு தோணி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றானுங்க. உள்ள போகும்போது ஒண்ணுமே இல்லை. ஆனா இப்ப வெளியில வரும்போது பாக்குறானுங்க அந்த இடத்துல குச்சியெல்லாம் ஊனி வச்சு யாரோ ஒருத்தவங்க இந்த முயல் பாம்பை எல்லாம் கொன்னு அதுல அப்படியே தொங்க விட்டுருக்காங்க. இதெல்லாத்தையும் பார்த்துட்டு உடனே நம்ம இங்கிருந்து கிளம்பணும், இது எதுவுமே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுக்க போறானுங்க. காரு ரிப்பேர் ஆயிருது. ஸோ யாரையாச்சும் கூப்பிட்டு இப்போ அந்த காரை ரிப்பேர் பண்ணணும்ல. ஆனா இந்த ஊர்ல இவங்களுக்கு யாரையுமே தெரியாது இல்லையா, அதனால நம்ம ஹீரோயினே நம்ம ஹைரம் வேணா கூப்பிடலாம் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறமா அந்த ஆளும் வந்து இவங்க கார் எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுக்குறாரு. அப்பதான் நம்ம ஆல்மா இவங்கிட்ட சொன்னதை நம்ம ஹீரோயின் கிட்டையும் அவன் ஃப்ரெண்டு கிட்டையும் சொல்றாரு. உன் உடம்புக்குள்ள ஏதோ ஒரு ஈவில் ஒன்று இருந்துச்சு, அதை தான் நம்ம ஆல்மா வெளியே எடுத்தாங்க, உன்னால் அதை ஃபீல் பண்ண முடியலையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஆனால் நம்ம ஹீரோயினும் அவரோட ஃப்ரெண்டும் இதை நம்ப மாட்டேங்கிறாங்க. தேவையில்லாமல் ஏதாவது பேசிட்டு இருக்காதீங்க, இங்கேருந்து கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றானுங்க. அவருமே நம்ம ஆல்மா சொன்ன மாதிரி எவ்வளோ சீக்கிரம் கிளம்ப முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கிளம்பிடுங்க, ரோட்டுக்கு இடையில கூட எங்கேயுமே வண்டி நிப்பாட்டாதீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படி கிளம்ப போற ஆளுகிட்ட போயிட்டு நம்ம ஹீரோயின் கிளாராவை பத்தி கேட்கறாங்க. அவளை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு. இந்த இடத்துல நம்ம ஹைரம் ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாரு, அதை பத்தி பேச விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறமா நம்ம ஆல்மாவோட வீட்டில் தான் காட்டுறாங்க. அவங்க அந்த வெள்ளை கலர் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் பண்ண தப்புக்கு என்னை தண்டிச்சுக்கோ, என்னை எடுத்துக்கோ, ஆனால் என் குடும்பத்தை இதிலேருந்து காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு சூசைட் பண்ணுறதுக்கு எல்லா செட்டப்புமே பண்ணி வச்சுருந்துருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த தூக்கு கயித்துல அப்படியே தொங்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹைரம் அவரோட வீட்டுக்கு வர்றாரு. காருக்குள்ளே உட்காந்துட்டு நம்ம எல்லிஸோட குரூப் ஃபோட்டோ ஒன்று இருக்குது, அந்த சர்ச்சில் படிக்கும்போது எடுத்தது. அதுலேருந்து நம்ம எல்லிஸோட ஃபோட்டோவை மட்டும் கட் பண்ணி அப்படியே அந்த டாலரில் வச்சு கழுத்தில் மாட்டிக்கிறாரு. இந்த ஆள் நம்ம ஹீரோயினை லவ் பண்ணி இருந்திருப்பான் போல, அதனால தான் இன்னும் கல்யாணம் பண்ணிக்காம சிங்கிளாகவே சுற்றிக்கிட்டு இருக்கான். படத்தோட ஆரம்பத்தில் நம்ம ஆல்மா கூட ஹைரம் கிட்ட இதை பற்றி பேசி இருந்திருப்பாங்க, ஏன் நீ இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னு. ஸோ நம்ம ஹீரோயின் தான் இதுக்கு காரணம் போல. அதுக்கப்புறமா அந்த ஆளு கார்ல இருந்து இறங்கி ரூம்குள்ள போகும்போது அவங்க அம்மா தூக்கு கயித்துல இருந்து அந்த கீழே விழுந்திருக்காங்க. ஸோ இவருக்கு ஒன்றும் புரியல, இவங்க எதுக்காக இந்த மாதிரி சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அதுக்கப்புறமா அவங்கள காப்பாற்றி பெட்ல படுக்க வச்சிருக்கும் போது தான் கேட்குறாரு, எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அண்ட் அங்கே தான் அவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்க. நம்ம ஹீரோயினோட உடம்புல ஒரு ஈவில் ஒன்று இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்கல்ல, அதோட பேரு லரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த லரு யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சர்ச்சு முத ஆரம்பிச்சப்போ ஒரு லேடி ஒருத்தவங்க அங்க இருந்த குழந்தைகள் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அங்க இருந்த குழந்தைங்களுக்குலாம் இவங்க தான் இன்சார்ஜ், அவங்க தான் அந்த குழந்தைகள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஆனா யாருக்கும் தெரியாம அவங்க சீக்கிரட்டா ஒரு சில சூனியம் எல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அவங்க ஒரு விச் அப்படிங்கிறத சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட சடங்குக்காக அங்க இருந்த குழந்தைகள் எல்லாத்தையுமே கொன்னு அவங்க எல்லாத்தையும் சாப்பிட்டு இருந்திருக்காங்க அப்படியே. ஸோ ஒரு கொடூரமான சூனியக்காரி அப்படின்னு சொல்றாங்க. இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா அங்க சர்ச்சில் இருந்த ஆளுங்க அவங்கள அடிச்சே கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் எங்க இப்ப நம்ம சர்ச்சில் ஒரு சடங்கு ஒன்று பண்ணிட்டு இருக்கானுங்கல்ல, அதே தண்ணி தொட்டியில தான் அவங்கள அடிச்சு கொண்டு இருந்திருக்கானுங்க. அப்பதான் இவங்களுக்கும் நம்ம ஹீரோயினுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. நம்ம ஹீரோயினே அந்த ஸ்கூல்ல படிக்கும் போது ஏதோ ஒரு தப்பு பண்ணி இருந்திருக்காங்க, அதுக்காக அவளை அசிங்கப்படுத்தணும், அவளை பனிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த சடங்கு நடந்துகிட்டு இருக்கும்போது அந்த சூனியக்காரியோட பேரை நான் தான் சொல்ல சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த சூனியக்காரியோட சாபம் இந்த சர்ச்சை விட்டுட்டு போகணும் அப்படின்னும் அவளோட ஆத்மா இந்த உலகத்தை விட்டுட்டு போகணும் அப்படின்னு தான் அதை பண்ண சொல்லி இருந்திருக்காங்க. ஆனா அங்க நடந்தது அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா நடந்திருக்குது. அந்த சூனியக்காரியோட ஆவி இந்த உலகத்தை விட்டுட்டு போறதுக்கு பொதுவா நம்ம ஹீரோயினோட உடம்ப முழுசா அவளோட கண்ட்ரோல் எடுத்துட்டு இருந்திருக்கா. இதனாலதான் ஆரம்பத்துல இருந்தே அவளை பார்க்கும்போது ஒரு மாதிரி பயமாவும் கில்ட்டியாவும் இருந்திருப்பாங்க. நம்ம ஹீரோயினோட உடம்ப முழுசா அவளோட கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டா இப்ப மறுபடியும் வெளியில வந்திருக்கா, மறுபடியும் அதை தான் பண்ண போறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுக ஆரம்பிக்கிறாங்க. இவங்க இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹைரம்க்கு பின்னாடி அந்த சூனியக்காரோட ஆவி வந்து நிக்குது. அதை பார்த்த உடனே அப்படியே இவங்க ஒரு மாதிரி தேம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே இறந்து போறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் இன்னும் அந்த கிளாராவை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஆர்வமா இருக்கா. அந்த ஊஞ்சல் ஒண்ணு காட்டுறானுங்க, அதுல ஒரு கயிறு மட்டும் அப்படியே அந்து போய் கிடக்குது. அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கும்போது தான் ஒரு விஷயத்தை கவனிக்கிறா. படத்தோட ஆரம்பத்துல இவ ஒரு டோர் ஒன்று வரைஞ்சுக்கிட்டு இருந்தா தெரியுமா,
அந்த டோரு ஆக்சுவலாக இங்கே தான் இருக்குது, அதையுமே அவள் பார்க்குறா. அதுக்கப்புறமா நைட்டே ஆயிடுச்சு, உனக்கு இன்னும் கிளம்பாம அங்கே தான் டென்ட் போட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கானுங்க. நம்ம ஹீரோயினுக்கு இன்னும் ஒரு சில விஷயத்த நம்ம கிளாராவை பற்றி தெரிஞ்சுக்கணும், இங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காக தான் அவனுங்களையுமே இவ கூட இருக்க வச்சுக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா அந்த இருட்டில் அந்த சர்ச்சுக்குள்ளே ஏதோ லைட்டு வெளிச்சம் தெரியிற மாதிரி இவளுக்கு தெரியுது. இவளும் அங்கே போய் பக்கத்தில் பார்க்கலாம், உள்ள அவளோட பாய் ஃப்ரெண்டும் இவளோட ஃப்ரெண்டும் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. ஆக்சுவலாக கிஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. என்ன சொல்கிறானுங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இவனுக்கு 2 பேரும் ரொம்ப நாளாக ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கானுங்க. இது நம்ம ஹீரோயினுக்கு தெரியல. நம்ம ஹீரோயினுக்கு உடம்பு சரியில்லை, அவளுக்கு இந்த மாதிரி ஞாபகம் மறதி பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறனால தான் இன்னும் நான் அவள் கூட இருக்கேன். திடீர்னு அவளை விட்டுட்டு நான் வந்தேன் அப்படின்னா அது அவளுக்கு கஷ்டமாக இருக்கும். எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடு, அவளுக்கு சரியாயிருச்சுல, நான் அவகிட்ட சொல்லி புரிய வச்சுட்டு நான் அதுக்கப்புறமா அவன் கூட வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கான். இதை நம்ம ஹீரோயின் கேட்டுறா. அவனுங்களுமே வெளியில் இருக்கிறத பார்த்துடுறானுங்க. அதுக்கப்புறமா இவனுங்களை விட்டுட்டு அந்த காட்டுக்குள்ளே ஓட ஆரம்பிக்கிறா. அந்த காட்டுக்குள்ளே ரொம்ப தூரம் ஓடி போய் உள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்கா. கையில் அந்த கிளாராவோட ஃபோட்டோவை தான் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. அங்கே அப்படியே கட் பண்ணி ஃப்ளாஷ்பேக் போகிறானுங்க. அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத காட்டுறானுங்க. நம்ம ஹைரம் இருக்கார் இல்லையா, அவரு ஆக்சுவலாக நம்ம ஹீரோயினை லவ் பண்ணி இருந்திருக்காரு. நம்ம ஹீரோயின் கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணலாம் அப்படின்னு போகும்போது தான் இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கிறத பார்த்துடுறாரு. பார்த்தவர் சும்மா இருந்திருக்கலாம், ஆனால் அதை போய் ஆல்மா கிட்ட சொல்கிறாரு. ஆல்மா சர்ச்சில் சொல்லிடுறாங்க. சர்ச்சை பொறுத்த வரைக்கும் 2 பொண்ணுங்க காதலிக்கிறதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் சொல்லிடுறாங்க. ஆனால் நம்ம கிளாரா என்ன சொல்கிறா அப்படின்னா, இதுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை, நம்ம ஹீரோயின் தான் என்ன வற்புறுத்தி இதை பண்ண வச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை மாட்டி விட்டுட்டு அவ எஸ்கேப் ஆயிடுறா. ஆனால் ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, ஆரம்பத்தில் காதலிக்க ஆரம்பிச்சது நம்ம கிளாரா தான். அவள் தான் நம்ம ஹீரோயினை கொஞ்சம் கொஞ்சமாக பேசி மயக்கி இதுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்திருப்பா. ஆனால் இப்போ ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படின்னும் போது அவளை மாட்டி விட்டுட்டு இவ எஸ்கேப் ஆயிருந்திருக்கா. அப்படியே அங்கேருந்து கட் பண்ணி ப்ரெசென்ட்டுக்கு வரானுங்க. இங்கே நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டும் அந்த குவென்னும் நம்ம ஹீரோயினை தான் இன்னும் அந்த காட்டுக்குள்ளே தேடிட்டு இருக்கானுங்க. கொஞ்ச நேரம் தேடி பார்த்துட்டு மறுபடியும் அவனோட டென்ட்டுக்கு தான் வர்றானுங்க. இவன் அவனோட காருக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து ஏதோ சத்தம் வர்ற மாதிரி இவனுக்கு கேட்குது. மறுபடியும் அந்த சத்தம் பயங்கரமாக கேட்க ஆள் ஒரு மாதிரி அரண்டு போயிடுறான். இந்த பக்கம் டென்ட்டுக்குள்ளே இவ தனியாக உட்காந்துட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து யாரோ இவளை பார்க்குற மாதிரி அவளுக்கு ஃபீல் ஆகுது. பத்தாவதுக்கு அந்த டென்ட்டை வெளியில இருந்து யாரோ தட்டுற மாதிரி ஒரு சத்தமும் அவளுக்கு கேட்குது. அப்போ வெளியில இருந்தாலும் சத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டார்ச் லைட் எடுத்துட்டு வெளியில அடிக்க அந்த லருவோட ஆவி நிற்கிறதா அவள் அப்படியே பார்க்குறா. டக்குன்னு அந்த டார்ச் லைட்டை ஆஃப் பண்ணிட்டு டென்ட்டுக்குள்ளே போய் உட்கார பின்னாடி இருந்து வந்து அவளை அப்படியே பயமுறுத்துது. அவனும் அப்படியே தெரிச்சு போய் எந்திரிச்சு ஓடி வந்துகிட்டு இருக்கா. இந்த சத்தம் கேட்டு அந்த பாய் ஃப்ரெண்டும் அங்கே ஓடி வர என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, டென்ட்டுக்குள்ள ஒரு பொண்ணு இருக்கா, ஒரு ஆவி இருக்குது, நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கா. பயந்து போனவ இவனை கண்டுக்காம அந்த கார் எடுத்துட்டு அங்கிருந்து அப்படியே கிளம்ப ஆரம்பிக்கிறா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு அந்த சாவி கிடைச்சதுல அந்த சாவி எடுத்துட்டு அந்த டோர் கிட்ட தான் போறா. அந்த அண்டர் கிரவுண்ட் டோரை திறந்துக்கிட்டு உள்ள போக இப்போ அவளோட கண்ணுக்கு அந்த கிளாரா தெரிய ஆரம்பிக்கிறா. ஒரு மாதிரி இவளோட சுய நினைவிலே இல்லாம பைத்தியக்காரி மாதிரி அவளை பார்த்து சிரிச்சுக்கிட்டு அப்படியே பேசிக்கிட்டு இருக்கா. ஆரம்பத்துல இருந்து இவ தோண்டிக்கிட்டே இருந்த மாதிரி இந்த இடத்தையும் தோண்ட ஆரம்பிக்கிறா. அப்பதான் அவளுக்கு ஒரு எலும்பு ஒண்ணு கிடைக்குது. அதை பார்த்துட்டு நம்ம கிளாரா இன்னும் தோண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவளை தோண்ட சொல்றா. அப்படியே அவளும் தோண்டிக்கிட்டே இருக்க அவளுக்கு ஒரு மண்டை ஓடு ஒன்று கிடைக்குது. அதை பார்த்துட்டு நம்ம கிளாரா நான் அழகா இருக்கனா அப்படின்னு கேட்குறா. அப்பதான் அப்படியே கட் பண்ணிட்டு ஃபிளாஷ்பேக் போறானுங்க, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதையும் காட்டுறானுங்க. அதுக்கப்புறமா ஒரு ஊஞ்சல் ஒன்று உடஞ்சு கிடந்ததுல அந்த இடத்துல தான் நம்ம ஹீரோயின் ரொம்பவே சோகமா உட்காந்துக்கிட்டு இருக்க. நம்ம கிளாரா அங்க வர்றா. வந்துட்டு என்னை மன்னிச்சிரு, என் மேலே கோவமா இருக்கியா அப்படின்னு கேட்குறா. நம்ம ஹீரோயினும் இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு நகர்ந்து போகிறாங்க. அப்போ தான் மறுபடியும் என் மேலே உனக்கு கோவம் இல்லையே அப்படின்னு கேட்க, கோவம்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஹீரோயின் அவளோட கன்னத்தில் கை வைக்க கொஞ்சம் கொஞ்சமாக அவளோட கழுத்தை அப்படியே நெரிக்க ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறமா அப்படியே அவளை கீழே தள்ளி விட்டு அவள் மேலே ஏறி உட்காந்து கழுத்தை நெரிச்சு அவளை கொலையே பண்ணிடுறா. ஸோ இப்போ தான் இவளுக்கு எல்லாமே ஞாபகம் வருது. திடீர்னு பார்த்தா அந்த கிளாரா அங்கேருந்து மறைஞ்சு போயிடுறா. அதுக்கப்புறமா ஒரே ஒரு கை மட்டும் அங்கே இருக்கிற மரக்கட்டையில் அப்படியே தட்டிக்கிட்டு இருக்குது. நம்ம சூனியக்காரியோட ஆவி இங்கே வருது, நம்ம ஹீரோயின் முன்னாடி அப்படியே வந்து நிற்கிது. இப்போதான் நம்ம ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது, அந்த தண்ணி தொட்டியில் அவனுக்கு சடங்கு பண்ணும்போது அங்கே வந்தது நீ தானே, அப்போ இத்தனை நாள் என் கூட இருந்தது நீ தானா அப்படின்னு கேட்கும்போது டக்குன்னு அவளோட உடம்புக்குள்ளே போயிட்டு அவளோட உடம்பை இவளோட கண்ட்ரோலில் எடுத்துக்க ஆரம்பிக்கிறா. நம்ம ஹீரோயினும் ஒரு மாதிரி அப்படியே துடிக்க ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறம் அப்படியே மயங்கி போய் விழுக ஆரம்பிக்கிறா. அவ்வளோதான், அவளோட உடம்பை முழுசா இவளோட கண்ட்ரோலில் எடுத்துட்டா. இந்த பக்கம் காரை எடுத்துக்கிட்டு கிளம்பினால அவள் அந்த காட்டுக்குள்ளே எப்படியா தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக காரை ஓட்டிட்டு போயிட்டு இருக்க. காருக்கு முன்னாடி நம்ம லருவோட ஆவி நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு வந்து நிற்கிது. இறங்கி போகலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி உட்காந்துக்கிட்டு இருக்க. டக்குன்னு காரு மேலே தாவி அந்த கண்ணாடி அப்படியே தலையை வச்சு இடிக்க ஆரம்பிக்கிறா. அவ்வளோதான், இதை பார்த்த உடனே அரண்டு போய் காரை விட்டு இறங்கி ஓட ஆரம்பிக்க அவளை அப்படியே பிடிச்சி அவளோட கையை உடைக்குது. அந்த கையை உடைச்சு அந்த எலும்பு வெளியே வரும்ல, அந்த எலும்பு எடுத்து அவளோட தலையிலேயே சொருகி அவளையுமே கொலை பண்ணுது. இன்னொரு பக்கம் நம்ம ஹைரம் எப்படினாலும் நம்ம ஹீரோயினை அந்த சூனியக்காரி பிடிச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஹெல்ப் பண்றதுக்காக கார்ல ஏறி இங்கே தான் வந்துட்டு இருக்காரு. அதுக்குள்ள இவ அந்த சர்ச்சுக்குள்ள போக அந்த வெளிச்சத்தை பார்த்துட்டு நம்ம பாய் ஃப்ரெண்டுமே அங்கே ஓடி வரான். அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறதே நம்ம ஹீரோயின் தான் உள்ள போயிருக்கா, அவகிட்ட பேசி எப்படியா சமாதானப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லி. ஆனா இங்க வந்திருக்கிறது அந்த சூனியக்காரியோட ஆவி அப்படிங்கிறது அவனுக்கு தெரியாது இல்லையா. ஸோ உள்ள வந்து மாட்டிக்கிறான். இன்னொரு பக்கம் நம்ம ஹைரம் காரை எடுத்துட்டு இங்க வந்து சேர்ந்துடுறாரு. இப்போ அவளோட உடம்ப அவளே காயப்படுத்திக்கிறா.
அந்த முடி எல்லாத்தையும் அப்படியே பிச்சு போட்டுக்கிட்டு இருக்கா. இந்த மாதிரிலாம் பண்ணாத, அவளை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹெல்ப் பண்ண போக அவனை பிடிச்சி அப்படியே தள்ளி விட நம்ம ஹைரம் உள்ள வந்துடுறாரு. ஆனா இந்த சூனியக்காரி ஒரு மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறா. அந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்ச உடனே அந்த தண்ணி தொட்டியை சுத்தி அப்படியே ஒரு மாதிரி ரத்தம் எல்லாம் வெளியில வர ஆரம்பிக்குது. சோ எதையோ பெருசா கிளப்பி விட போறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆளு மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹைரம் பரமலோகத்தில் இருக்கும் பரம பிதாவே அப்படின்னு சொல்லிட்டு அவரு மந்திரம் சொல்ல ஆரம்பிக்க அவ்வளவுதான் அவரையுமே பயமுறுத்தி மண்டி போட விட்டுருது. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினோட போட்டோவை எடுத்து மாட்டி அந்த டாலர் ஒன்று கழுத்துல போட்டிருப்பான்ல, அதை அப்படியே பிச்சு எரியுது. அதுக்கப்புறமா அவரையுமே தூக்கி அந்த தண்ணி தொட்டிக்கிட்ட வீச இந்த பக்கம் நம்ம பாய் ஃப்ரெண்டு அங்கிருந்து தப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஓட பாக்குறான். ஆனா கதவை சாத்தி விட்டுருது. அதுக்கப்புறமா நம்ம ஹைரம் அந்த தண்ணி தொட்டிக்குள்ள அப்படியே முக்க ஆரம்பிக்குது. ஆனா அந்த இடத்துல தண்ணிக்கு பொதுவா இப்ப ஃபுல்லா ரத்தம் தான் இருக்குது. அதுலயே அப்படியே முக்கி அவரை கொலை பண்ணுது. இந்த பக்கம் கதவை இடிக்கிறதுக்கு எவ்வளவு ட்ரை பண்ணிட்டு இருந்தவன் என்னடா இந்த சத்தத்தையும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்க இறந்து போன அந்த ஹைரம் அப்படியே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. இதை பார்த்த உடனே அவனுக்கு அல்ல இல்ல அவ்வளவுதான் நம்மளை முடிச்சு விட்டுருவா அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட அப்படியே ஒரு மாதிரி சமாதானமா பேச ஆரம்பிக்கிறான். அந்த ஆவி கிட்ட போய் நம்ம ஹீரோயினோட பேரை சொல்லி ஐ லவ் யூ எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். எப்பவுமே நம்ம ஹீரோயின் இவங்கிட்ட லவ் யூ சொல்லும் போதே இவன் லவ் யூ மோர் அப்படின்னு சொல்லுவான். அதே மாதிரி அந்த ஆவியுமே இப்ப அவனை பார்த்துட்டு லவ் யூ மோர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 கையை எடுத்து தலையில அடிக்க தலை நசிங்க அப்படியே செத்து போறான். அதுக்கப்புறமா திரும்பி அப்படியே கையை தூக்கி ஒரு மாதிரி கத்த நெருப்பெல்லாம் வருது. அப்படியே ஒரு மாதிரி அவளோட சக்தி எல்லாம் திரும்ப அவளுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. அவ்வளவுதான் கிளைமேக்ஸ்ல எப்படியாவது இவளை காப்பாத்திடுவானுங்க, அந்த ஆவியை ஓட்டிடுவானுங்கன்னு பார்த்தா ஆன்டி கிளைமேக்ஸா முடிச்சுட்டானுங்க. கடைசியில் அந்த சூனியக்காரி தான் ஜெயிச்சிட்டா. இதுக்கப்புறம் இவளை தடுக்கிறதுக்கு யாருமே கிடையாது. இவன் நினைக்கிறத என்ன வேணா பண்ணலாம். அதுக்கப்புறமா ஒரு மாசம் கழிச்சு காட்டுறானுங்க. பக்கத்துல இருந்த சர்ச்சில் இந்த குழந்தைங்களை எல்லாம் பாத்துக்கிறதுக்கு மதர் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு வேலையில இவ போய் சேர்ந்திருக்கா. ஸோ அடுத்ததா இந்த சூனியக்காரி அங்க இருக்கிற குழந்தைங்களை இவளோட சடங்குக்கு பயன்படுத்திக்க போறா அப்படிங்கிறத காமிச்சு அந்த படத்தை அப்படியே முடிக்கிறானுங்க. ஸோ கண்டிப்பா இந்த கிளைமேக்ஸை யாருமே எதிர்பார்த்து இருந்திருக்க மாட்டோம். கடைசியில் எப்படியாவது இந்த ஆவியை ஓட்டிடுவானுங்க, அவளை காப்பாத்திடுவானுங்க அப்படின்னு எதிர்பார்த்து இருந்திருப்போம். படத்தோட டேரக்டருமே எப்படி இவ்வளவு தைரியமா சின்ன குழந்தைங்களை பழி வாங்குற ஒரு சூனியக்காரிக்கு சப்போர்ட்டா ஒரு கிளைமேக்ஸை முடிச்சாரு அப்படிங்கிறதும் தெரியல. ஸோ எனக்கு இந்த கிளைமேக்ஸ் கொஞ்சம் சர்ப்ரைஸா தான் இருந்தது. உங்களுக்கு எப்படி இருந்தது, பிடிச்சிருந்ததா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன். நான் உங்க கே. நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.